வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்க அன்பு ஜோதிடர் அன்பு காத்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைமுறை 2026 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள். 2026 ஜூன் மாசம் வரக்கூடிய குரு பயிற்சியோட பலன்கள் நம்ம பார்க்க போறோம். அந்த குருன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மனுஷங்களும் பாத்தீங்கன்னா எப்பப்பா எனக்கு குருபலம் வருது, எப்ப எனக்கு திருமணம் ஆகும், குருபலம் எப்போதுன்னு பாருங்க, எப்ப வாழ்க்கையில முன்னேற்றம் வரும், எனக்கு குருபலம் எப்ப இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி குருவை பத்தி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குருவுடைய இந்த குருவோட பயிற்சி 12 ராசிக்கு எப்படி இருக்கு அது தெளிவா சொல்ல போறேன். என்ன பண்ணுங்க, உங்களோட 12 ராசி பலன் இருக்கு, 12 லக்னத்துக்கும் பலன் இருக்கு. எப்படி சார்னா உங்களுடைய ராசி மற்ற லக்னத்துக்கு பலனை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மேச ராசியா இருக்கீங்களா, மேச பலனை எடுத்துக்கோங்க. லக்னம் கடக லக்னமா, கடகத்தோட பலன் எடுத்து ரெண்டுத்தையும் நீங்க டேலி பண்ணும்போது ஒட்டுமொத்தமான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இந்த பலனை எடுத்து பாருங்க. அதே மாதிரி நான் தாழ்மையோட உங்கள்கிட்ட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அஸ்ட்ராலஜி சேனல்ல வீடியோஸ் பாக்குறேன், உங்களுடைய விலை மதிப்புல பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. அதை கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம லைவ்ல வந்தாலும் சரி, இல்ல புதுதாக வீடியோ கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூடயும் உங்களோட வாட்ஸ்அப் குழுக்களையும் நம்மளுடைய வீடியோ பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து பாதி பலன் அடையட்டும். அதே மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, தெளிவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோட கடைசியில இந்த குருவோட பேச்சு என்னென்ன யோகத்தெல்லாம் கொடுக்குதுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி பலன், உங்களுடைய லக்ன பலன், கூடவே இந்த குரு யாரு, இவர் எப்படிப்பட்டவர், இவர் என்ன மாதிரியான நமக்கு யோகங்கள்லாம் கொடுக்க நம்ம தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, இல்லத்த அரசுகளுக்கும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸோட ஊழியர்களுக்கும் சரி, தொழில் முனைவோருக்கும் சரி, சீனியர் சிட்டிசனுக்கும் சரி, அதே மாதிரி இந்த ஆண்டுல எனக்கு விமோச்சனம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு அனைவருக்கும் இந்த வீடியோங்கிறது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வரலாம். 2026 குரு பயிற்சி பலன்கள் மேசராசி. இந்த மேசராசி எப்படி சார், மேசம்னா பாத்தீங்கன்னா செவ்வாயை ஆட்சி நாயனா கொண்டிருக்கிற மேசராசி. இந்த மேசராசி குரு எப்படி சார் இருக்க போறாரு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகறாங்க. 4னா என்னங்க, 4 வண்டி வாகனம் வீடு, அதே மாதிரி தாயார் தான் தன் சுகஸ்தானம் இல்லைங்களா, இங்க குரு பகவான் உச்சமாக போறாருங்க. அப்ப குரு உச்சமாகறான்னா எப்படி சார் இருக்கும்னா, இங்க உச்சமாகக்கூடிய குரு இன்னொரு வேலையும் பார்ப்பாரு. எப்படி 7.5 சனியா மாத்தி விட்டுருவாருங்க. அப்ப 7.5 சனி தாக்கம் கிடையாதுன்னு எடுத்துக்கோ. எப்படின்னா தாக்கம் இல்லைன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, குரு 4ஆம் இடத்துல உட்காராருங்களா, குருவுக்கு 3 பார்வை இல்லைங்களா, சாற்றும் 5, 7, 9 வியாழன் இல்லைங்களா, 12ஆம் இடத்தை தன் வீட்டை ஒரு கிரகம் தானே பார்க்கும்போது அந்த வீடு நல்லா மிக 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 வலுவடைங்கிறது ஜாதக ஐதீகம் இல்லைங்களா. சோ குரு பகவான் தன் வீட்டை தானே பார்த்து, அப்போ 12ஆம் இடம் வலுப்பட போகுது. 12ஆம் இடம் வலுப்படுதுன்னா முதல்ல வீடு கட்டுற யோகம் வருங்க. யாருக்கெல்லாம் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் விருப்பத்துல இருக்க மேசராசிக்காரங்களுக்கு இந்த கோச்சார அமைப்புல வரக்கூடிய குரு பகவான் வீடு வாங்குற யோகம், வீடு கட்டுற யோகத்தை கொடுக்க போறார். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. ரெண்டாவது என்னன்னா இந்த சனி 12ஆம் இடத்தை உட்கார்ந்துக்கிட்டு விரைய சனியா ஜென்ம சனியா உங்களை வாட்டி பார்த்துக்கிறீங்களா. இந்த விரைய சனிய 12ஆம் இடத்துல உட்காரக்கூடிய அந்த சனி பகவான குரு பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால பார்க்கும்போது சனியால எந்த விதமான கெடுபலனும் கொடுக்க முடியாது. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் குருவோட வீட்டுல உட்காரும் போதே பாத்தீங்கன்னா 50% அவரால் கெடுதல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கெட்டவன் கெட்ட வீட்டுல இருந்து கெடுதல் பண்றதுக்கும் ஒரு கெட்டவன் நல்லவன் வீட்டுல இருந்து கெடுதல் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. குரு முழு சுபர் இல்லைங்களா. அப்போ குருவோட வீட்டுல உட்கார்ந்து இந்த சனியால கெடுதலையே பண்ண முடியாது. சோ இப்ப குருவோட பார்வை வரும்போது சனி பகவானே கொஞ்சம் இருங்க, நல்லது பண்ணும் இந்த வருஷம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போறேன். 12ஆம் இடம் விரைய சாதம் இல்லைன்னா சொல்லல, பட் இங்க உள்ள அதிபதி 4ஆம் இடத்துல இவர் உச்சமாகறாங்க. உச்சமாகும் போது கெட்ட பலன் இருக்காது, நற்பலன் அதிகமா கொடுக்க போறாங்க. அதே மாதிரி கெட்ட சொல்ல கூட சனி பகவானை இருப்பாரு, சனியோட கெடுபலன் இருக்க போறாங்க. சூப்பரா. சரி, அடுத்தது இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல வண்டி வாகன வீடு பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உயரப்போ, தாயார் ஹெல்த்ல இருக்கக்கூடிய அந்த உடல்நல பிரச்சனையும் கியூர் ஆகி தாயார் உடல்நலமும் மேலோங்கி வரப்போகுது. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு 2 ரூட் கிளியர். 3வது சொல்றோம் பாருங்க, இந்த குருங்கிறது உங்களுடைய 8ஆம் இடத்தை தன் பார்வையில பார்க்க, தன் பார்வையில 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற சுமை நீங்க, அது என்ன விதமான சுமையா கூட இருக்கலாங்க, என்ன விதமான சுமையா கூட இருக்கலாம். ஒரு லோடா இருக்கலாம், இல்ல படிக்கிற மாணவர்கள் படிக்க முடியலன்னு நினைக்கலாம். சிலலாம் குடும்பத்தை ஒண்டியா பார்த்துக்கலாம், சார் எனக்கு இன்னொரு வருமானம் நல்லா நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களோட சுமையை குறைச்சு வைக்க போறாரு. அதே சமயத்துல யாருக்காச்சும் பணத்தை வாங்கி கொடுத்துட்டு பணம் திரும்பலாம், அந்த பணம் கூட திரும்பி வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா. ரெண்டாவது வர 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க, குரு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்லா பணமளை வருங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்கறாருன்னா சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை பிரபலமாக்குவார் அந்த தொழில்.
அதே தொழில் சாணம் சொல்ற 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது நமக்கு பணமழையை கொடுப்பாரு, தொழில் மூலமான ஆதாயத்தை கொடுப்பாங்க. வேலை இல்லை, எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மேசராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல புதிய வேலையில ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. எனக்கு ரேகணேசனே இல்லப்பா, வேலையில எவ்வளவோ கஷ்டப்படுறேன், என்னை என் மேனேஜர் கண்டுக்க மாட்டாங்க, என் மேலதிகாரி கண்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ரேகனைசேஷன் இருக்கு, பாராட்டு இருக்கு, முன்னேற்றம் இருக்கு. அப்ப இந்த குரு பேச்சிய சந்தோஷமா வரவேற்க. ஏன் நான் சொல்றேன்னா, குரு உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்ததிபதி பிளஸ் 12ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய 9ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி, அதே மாதிரி வந்து 12ஆம் இடத்துல அவர் விரையாதிபதியா இருக்காரு. இவரே வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சமாக்குறாரு, குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆகுது. சந்திரனுடைய வீடுகள்ல குரு பகவான் அமர்ந்து குரு சந்திர யோகமாவும் ரியாக்ட் ஆகும். அப்ப இவ்வளவு யோகங்கள் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குங்க. புரியுதா? இந்த காலகட்டத்தை அருமையான காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறோம். சார் நான் படிக்கிற மாணவர் சார், எப்படி சார் கடந்த கொஞ்சம் காலமாவே படிப்புல ஸ்ட்ரகிள் இருக்கும் சார், படிப்புல ஸ்ட்ரகிள் இருக்கும். ரெண்டாவது படிக்கிறது மறந்து போற மாதிரி இருக்கும், படிக்க போற இடத்துல பிரச்சனைகள், அசாதாரண சூழ்நிலை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல முன்னேற்றம் வரும், விஷன் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், படிப்புல முன்னேற்றங்கள் இருக்கும். உடல் நலத்துல இந்த இசுகள் நீங்கி நல்லா படிக்க போறீங்க, முதல் விஷயம். ரெண்டாவது இல்லத்தரசி நான் எடுத்து பார்க்கணும். என்னன்னு சொல்றேன், இல்லத்தரசியில எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி காலகட்டம் இல்லைங்களா? ஸோ வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்திருக்கும். ரெண்டாவது வந்து வீட்டு வேலையை சரியா செஞ்சிருக்க முடியாது. சிலர் நல்லா செஞ்சாலும் வீட்டுல வந்து பாராட்டுகள் இருந்திருக்காது. இல்லத்தரசியில் வந்து சில பேர் வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, வேலைக்கு போற இடத்துலயும் ஒரு ஸ்ட்ரகிள் சந்திச்சுட்டு இருப்பாங்க. வேலைக்கு போகுமா வேணாமா, இந்த வேலையை விட்டுறலாமேம்பாங்க. பாதி பேர் இந்த வேலையை இழந்துட்டு கூட இருப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க கூட வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி வாழ்க்கையில உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் போயிட்டு இருந்திருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்கக்கூடிய இல்லத்தரசிக்கு கணவரோட அந்த அன்னுனியம் இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் பெருசா இருந்திருக்காது. ஸோ இந்த குரு பகவான் வந்து அமர்ந்த காலத்துக்கு பிறகு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில புரிதல்கள் இருக்கும், அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் இருக்கும், உங்களுடைய வேலைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு நல்ல சுமூகமா இருக்க காலமா நான் பாக்குறேன். அதே உத்தியோகத்துக்கு போற இல்லத்தரசிகளுக்கு நல்ல காலமா இருக்குமா. வியாழக்கிழமைகளை குரு வழிபாடு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி சார் இருக்குன்னா, உடல் நலத்துல மெயினா முன்னேற்றம் வரும், முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண பணம் லாக் ஆயிடுச்சுங்க, எனக்கு விரயம் ஆச்சுங்கன்னு ஃபீல் பண்ற உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றமா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எதுவும் கவனமா இருக்கும். சனியை வந்து குரு பகவான் பார்த்தாலும் கூட நம்முடைய கவனத்தை நம்ம இருக்கும் பட்சத்துல இந்த குரு பகவான் சப்போர்ட் பண்ணி லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. லாஸ்ட்ல போயிட்டு இருக்குது. குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து முன்னேற்றமாகவும் ப்ராஃபிட் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வேலை தேடணும் சார், நான் எம்ப்ளாயா இருக்கேன் சார், எனக்கு என்ன சார் பண்ணலாம், வேலை தேடலாமா, இல்ல வேற பிசினஸ் நான் மாறலாமாங்கிற உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பிறகு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இருக்கிற வேலையே நெரிசல் அதிகமா இருக்கும், இருப்புமா போமான்னு தெரியாது, மதில் மேல் போன மாதிரி தான், இந்த பக்கம் போக முடியாம இந்த பக்கம் போக முடியாம என்னடா பண்றது அது தவிச்சுட்டு இருக்கீங்க பாதி பேர். உங்களுக்கு எல்லாருக்குமே குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு புதிய வேலை தேடுறீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச வேலை ஒன்றும் வரும், இஸ் கேரண்டி. அதே மாதிரி தொழிலையும் உங்களுக்கு வந்து ஒரு விஷன் கிடைக்கும், தொழிலை எப்படி மேல் நோக்கி போகணும், எப்படி முன்ன விஷன், அந்த பார்வை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல எனக்கு வழிபாடுகள் சொல்லுங்க சார். இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல மேசராசிக்கு இந்த வழிபாடு சொல்லுங்க சார், என்ன சார் வழிபாடு பண்ண நல்லா இருக்கும்னா, முதல்ல நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அமர்றது சந்திரனுடைய வீட்டில், குரு பகவான் அமர்றது சந்திரோட வீட்டுல. புரிஞ்சுங்களா? அப்போ சந்திரோடைய அம்சம் நல்லா இருந்துச்சுன்னா குரு நல்லா இருப்பார். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன சார் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் எப்பவுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி சக்தி தெய்வங்கள் உபாசனை பண்ணுவது நல்லா இருக்கும். சோமசுந்தரசரோட சிவன் வழிபாடுகள் நல்லா இருக்கும். இந்த வழிபாடுகள் கூடவே வந்து பாத்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க மேசராசி அன்பர்களே. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அடிஷனல் வழிபாடு மிக முக்கியமா தேவை. என்னன்னு வந்து அனுமன் வழிபாடு மிக முக்கியமா இருக்கும். என்னதான் வந்து சனியை வந்து அவர் பார்த்தாலும் சனி வந்து பாத்தீங்கன்னா தன் இயல்பு மாறாத கிரகம். ஸோ அப்படி இருக்கும்போது ஹனுமன் வழிபாடு வச்சுக்கோங்க, ஹனுமன் வழிபாடு வச்சுக்கோங்க. ஹனுமனுக்கு ரத்ன மாலை போடுறது, ஸ்ரீராம ஜெயமி எழுதி ஹனுமனுக்கு போடுறது, அதே மாதிரி சனிக்கிழமைகள்ல தான தர்மங்கள் பண்றதெல்லாம் நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டே வர்றீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல 7.5 சனி இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. எப்படி 7.5 சனி இல்லை, நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி பண வரவுகள் வருது, வர்ற பண வரவை கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. தன் சுகம் மேலாங்கி வரப்போகுது. வீடு கட்டுற யோகம் ஒண்ணு இருக்கும் பாதி பேருக்கு நிலம் வாங்குற யோகம் இருக்கும். ஒரு சிலருக்கு பண வரவு நல்லா தாராளமா சரளமா இருக்கும். வரக்கூடிய பணங்களை, வரக்கூடிய மகாலட்சுமியை சரிவர பயன்படுத்தி சரிவர சேமிப்பு இருக்குமே ஆனால் அமர்க்கலமான இந்த ஆண்டா இருக்கும். ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள்.
இந்த பொது பலன் எப்படி உள்ள அப்ளிகபிள் ஆகுதுன்னு எடுத்து பார்க்கும்போது மெயினா உங்களுடைய தசாநாதன், உங்களுடைய லக்னாதிபதி யார், லக்னாதிபதிக்கு குரு வந்து யோகமா அவயோகமா அது மூலம் செக் பண்ணிக்கணும். நடப்பு தசா புத்தி என்ன உங்க நடப்பு நடந்துகிட்டு இருக்கு, தசா புத்தி குருக்கு ஃபேவரா அன்பேவராங்க நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். தசா புத்தி கூட இந்த கோச்சார போல நீங்க ஆட் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி குருவை பத்தி நான் வந்து சொல்றேன்னு சொல்லிருக்கீங்களா, இந்த குரு பகவான்ங்கிறது நவகிரகங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லவருங்க. யாரையும் கெடுக்க கூடாது, யார் நம்மளால முடிஞ்சா செய்யணும், முடியலையா கம்முன்னு இருந்துக்கணும் சொல்லக்கூடிய ஒரே கிரகம் குரு. இந்த குருங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து உச்சமடைகிறார். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சமாகக்கூடிய குரு வந்து தன் பிடிச்ச வீடு சொல்லக்கூடிய சந்திர வீட்டுல உட்கார்றாரு. சந்திர வீட்டுல உட்கார்ற குரு என்ன பண்ணுவார்னா, ராகுகேது பயிற்சிக்கு பிறகு இந்த குரு வந்து ராகுவை பார்ப்பாருங்க. அப்ப குரு வந்து ராகுவை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, குரு சண்டால யோகம் பார்க்கும். டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் வந்து ராகுகேது பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து அப்படியே ராகு கீழே இறங்குவார், இந்த பக்கம் வர கேது பகவான் மேலே ஏறும். அப்போ ராகுவ குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை அள்ளி கொடுக்க போறார் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். அதே மாதிரி சும்மாலாம் இல்ல, உச்சமான குரு. அப்போ வேலையை எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்க ஜாதகத்துல அமைவதை நீங்க பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து கேது பகவான் கூட குரு சேர்ற கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. கேது பகவான் கூட அந்த கேது பகவான் சேரும் போது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க ரெடியா இருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு சனிய பார்க்கிறார். குரு சனிய பார்க்கும்போது 7 சனி காலகட்டமாக இருக்கக்கூடிய பலருக்கு முன்னேற்றம் வரப்போகுது. அதே மாதிரி 7 சனியாக இருக்கிறவங்களுக்கு 7 சனி தாக்கமே இல்லாம முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. ஏன்னா சனிய குரு பார்க்கும்போது சனி பகவானை கொஞ்சம் இருப்பா, யாரையும் கெடுக்காத பண்றாரு. அப்போ சனிய குரு பார்க்கறது மிக மிக பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கும். அப்போ இத்தனை யோகத்தை இந்த குரு பயிற்சி அள்ளி கொடுக்க போகுது இல்லைங்களா. இந்த குரு பயிற்சியை நம்ம மட்டும் பார்த்தா பார்த்தாது, இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நண்பர் கூடவும் ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு சொன்ன லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க. என் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், இல்ல போன் கால் பண்ணி நீங்க போன் மேட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கினா வித்தின் 48 ஹவர்ஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். நாங்க ரொம்ப நாளா அதிகமா ஆகாது, ரொம்ப அதிகமான ஃபீஸும் கிடையாது, எல்லாருமே அக்செப்ட் பண்றக்கூடிய ஃபீஸ் தான் இருக்கும். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஃபீஸ் எல்லாம் கம்மியான ஃபீஸ் தான் கொடுத்தா விருப்பம் இருக்கு. நீங்க முழு ஜாதகம் எடுத்து பார்த்து ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாரு, எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த குரு பயிற்சி எல்லாருமே காமனா வந்து ஆலங்குடி குருவை போயிட்டு பயிற்சி ஆகும்போது வழிபாடு கூட நல்லா இருக்கும். அன்றைய தினம் போக முடியலன்னா என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு அடுத்த வார வியாழக்கிழமைக்குள்ள போயிட்டு குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைந்த சந்தோஷத்தையும் செல்வத்தையும் தனபாக்கியத்தையும் குடும்பத்துல சந்தோஷ மகிழ்ச்சி அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி அமைய நான் என் காளியை மனமாற பிரார்த்தனை செய்து வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.